மக்கள் அமெரிக்க இந்த வீடு நம்ம வந்து ஏற்கனவே இந்த பார்ட்டு 1 வந்து நான் போட்டிருப்போம். இது நான் பார்ட் 2 தானே வந்து நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3 சீப் அடித்து எக்ஸ்பிலாம் எடுத்துட்டேன். சீப்பெல்லாம் அடித்தாச்சு. அதனால தான் எக்ஸ்பி ரிவைவ் பண்ணாமல் மைனிங் தான் போகணும். மைண்ட் கிராஃப்ட்னாலே மைனிங் தான் எப்பவும் போய் தான் ஆகும். அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போகிறதுக்காக வந்திருக்கோம். மைனிங் போவோம். இங்கே பக்கத்துலேயே எதிரிக்கி. ஆஹா அண்ணா இது இன்னும் கொஞ்சம் பிரிக்கவாக இருந்துச்சுன்னா ஜாம்பிலாம் இருந்திருக்கும். அதில் இப்போ பகல் தான், அதனால நம்மளை யாரும் தொந்தரப்படுத்த மாட்டாங்க. என்னது கிடச்சிருக்குன்னு தெரியல. ஒருவேளை இல்லை இது என்னது நாம் மைண்ட் பண்ணிட்டு பார்த்துக்குருவோம். நம்ம டக்குன்னு கிடைக்கிறவளையும் மைண்ட் பண்ணி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் பிரிக்கவாக இருந்துச்சுன்னா ஜாம்பிஸ் இருக்கும். நல்ல வேலை இப்போ ஜாம்பிஸ் இந்த இடத்துல இல்லையே. இது சந்தோஷப்படுவோம். இது என்ன ஓவர்னான்னு தெரியல. ஒரு அயனாக இருக்குமோ? அயன் கிடச்சிச்சுன்னா நல்லதுதான். ஆனால் என்ன கீழே இல்லை, மேலே மட்டும்தானா? சரி, இது காப்பர் நிறைய இருக்கும். காப்பரை மட்டும் எதுக்கு அத்தனை கொடுத்துருங்க? நான் போகிறேன். போனேன் என்னன்னு காப்பர் தானே. அயன் இங்கே எது கிடக்கா? அயன் தம்பி எங்கேயாவது கிடைக்குங்களா? வந்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், வந்து மைண்ட் பண்ணிட்டு போகிறவங்களே. இங்கே இல்லை மனசுல இன்னும் ஒன்றுக்கு போதா? நம்மளுக்கு எது போகும்போது நம்ம நேராக இங்கே இருக்கிறதே மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே போகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குப்பா. கொஞ்சம் எட்டாத இருக்குது. கோல் கிடச்சிச்சுன்னா நான் டார்ச் பண்ணி வச்சுருக்கேன். கோல் கிடைக்க மாட்டேது. இவ்வளோ தூரம் வந்து கோல் கிடைக்கலையா? என்னடா இது? எனக்கு அப்படியே ஒரு ஓர் கிடச்சது. என்ன ஓர்னு பார்க்கணும். என்ன ஒரு அப்புறம் நான் சுத்தம் போது எனக்கு இந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. அந்த ஆடை அடிக்கும் போது இந்த ஆடை தேடி அடித்தேன்னா அப்போ கிடச்சி. என்ன ஒரு அயன். இது வாங்க உருக்கும். உருக்குறதுக்கு கோல் இல்லை. மரம் மைண்ட் பண்ணிட்டு வருவோமா? மரத்தை வச்சு தான் ஒரு சார்கோல் கிடையாது. வந்து விட்டேன் மரம். இன்னைக்கு மரத்தை கொஞ்சம் ஆகணும். மரம் வந்துட்டு மரத்தை எரிச்சு சார்கோல் ஆக்கி அதை போட்டு எரிச்சு மரத்தை எப்படி சார்கோல் ஆக்குவாங்க? இதே நம்மளுக்கு பறந்து போயிட்டு நான் இது மெயின் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மைண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் லைசன்ஸ்லாம் பண்ணாதவங்க டக்குன்னு போட்டு விட்ருங்க. அப்போ தான் இது பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா வரும். பார்ட் 3 வேணும்னா லைசன்ஸ்லேயே போட்டு விட்ருங்க. சரி, நம்ம இந்த கோல் பதிலாக சார்கோல் வச்சு தான் இன்றைக்கி சமாளிக்க போகிறோம். அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். பிளாங்க்ஸ் இருக்குது. பிளாங்க்ஸ் போட்டுட்டு அப்புறம் போவோம். இதை போட்டுக்கிடுவோம். எதுக்கும் நல்லது இதை போட்டோன்னா. யாரும் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டை செஞ்சு போட்டாங்க. பெட்டை செய்யணுங்கள ஃபஸ்ட்டு. பெட்டு செஞ்சுட்டா பெட்டு வர முடியுது. என்னடா இது? காபிள் ஸ்டோனா நீ? எனக்கு பிளாங்க்ஸ் வேணும். ஆனால் பிளாங்க்ஸு ஒன்று தானே இருக்குது. காபிள் ஸ்டோன் தான் ஏன் அதிகமாக இருக்குது? இப்போ என்ன பண்ணலாம்? ட்ரீ நம்ம சார்கோல் கச்சிட்டுல என்ன இருக்குது? இதை வச்சு செஞ்சுருவோம். இதை வச்சு இதை போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பார்ட் 3 வீடு கட்டுவோம். பார்ட் 3 தான் நம்ம வீடு கட்டுவோம். அதுக்கு முன்னாடி இதை சார்கோல் எப்படா போட்டு எரிக்கிறதுல போட முடியுது. அதனால் நம்ம போட்டு எரிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நான் நம்மகிட்ட கிடந்த ஸ்டோனு இல்லை வுட் ஐட்டம்ஸ் வச்சு பாதி அடித்து 4 எடுத்துட்டேன். இப்போ இந்த 1 அதுக்கு பிக்காக்ஸ் இருக்கு. நம்மகிட்ட பிக்காக்ஸை போட்டு எடுத்துருவோம்.
சரி, அது வர்றதுக்குள்ள நம்ம இந்த இடத்த மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். கையால் தான் மைண்ட் பண்ணுவோம். இல்லை பிக்காக்ஸ் இருக்கு. என்ன எவ்வளோ ஸ்பீடாக உடைக்குது பிக்காக்ஸ், ரொம்ப முடியலையே. நம்ம தான் அண்டர் கிரவுண்டு பேஸ் மாதிரியே வச்சுக்கோமா. வேண்டாம், நம்ம இந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டோம். இங்கே போட்டோம், போட்டாச்சு. வாங்க நம்ம இந்த பெட்டையும் போட்டுட்டு இப்போது அது வந்துருக்கோம். இப்போது நம்ம இதை வச்சு டார்ச், நம்மகிட்ட எங்கடி 4 டார்ச் இருந்துச்சு, நம்ம அதை வச்சு ஓட்டிடலாம். அதே வைப்போம். இதை இங்கே நோனி 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 இப்படி வச்சாலே போதும். நம்மளுக்கு வீட்டில் பழிச்சுன்னு இருக்கும். நீ கொண்டு வந்திருக்கா? சரி சரி. அண்ணா ரொம்ப இதாக இருக்குது வீடு. ஏழை தான் மைண்ட் பண்ணுவோம். இதை மைண்ட் பண்ணி விட்டுருவாங்க. தூங்கி எழுப்பும்போது நம்ம கிளிச்சாக இருக்கும். மைண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் பிக்கெட்ஸு ஓவராக ஸ்பீடாக மைண்ட் பண்ணுது. தூங்க முடியுமா? ஸ்லீப்பில் தானே. சரி, நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்த நான் சுற்றி காட்டுறேன். கொஞ்சம் தூரம் நம்ம தான் போயிட்டு வந்து தான் வரோம். வாங்க, வெளியிலே போகல. ஐயோ, என்ன ஒரு சின்னதாக ஒரு கேவ் கோல் இருக்கு. ஆஹா, கோலுக்குன்னா நான் போயிடுவேன். உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பி எடுத்துருவோம். கோல் வந்து டைம் நல்லவங்க பயங்கரப்புக்காரங்க. இல்லை, கோல் தான் கேட்டுருந்தோம். கோலே தந்துட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட உருக்கிறதுக்கு தான் கோல் இருக்குது. சார்கோல் வச்சுருந்தோம். சார்கோல் அது இப்போ தான் செஞ்சோம். அதுக்குள்ளேயே கோல் வந்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான். அந்த சார்கோலும் இருக்குது, இந்த கோலும் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட இப்போ. அதனால் நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை. நான் இதை விட்டு வெளில போயிட்டு நான் வந்து கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா மைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து 3வது பாட்டில் நான் உங்களுக்கு அதான் காட்டுறேன். ஏன்னா எப்பவுமே வீடியோ வந்து நான் லென்த்தாக போயிருக்கும். அதனால தான் 3வது பாட்டில் நான் உங்களுக்கு ஃபுல்லையும் காட்டுறேன். 3வது பாட்டில் தான் காட்ட முடியும். ஏன்னா வீடியோ எப்பவுமே லென்த்தாக போயிருக்கும். சரி, நம்ம அப்புறம் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.